Hello friends, welcome to Sai Info Media. இன்றைக்கி நம்ம எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஎன்எம் நர்சிங் கோர்ஸ் பற்றி தான். இந்த கோர்ஸோட சிலபஸ் எப்படி இருக்கும், அவங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அவங்க இன்டர்ன்ஷிப்பில் என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்டில் தியரி எக்ஸாம்ஸ் இருக்குது, எந்தெந்த சப்ஜெக்டில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்குது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை ஹவர் கிளாஸ் தியரி கிளாஸ் இருக்கணும், எத்தனை ஹவர் ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வைங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சிங்க அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும். அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஎன்எம்மோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஆக்ஸிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப். இந்த கோர்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு டிப்ளமோ கோர்ஸ் தான். 2 இயர் கோர்ஸ் வருது. அதாவது 18 மந்த்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அண்ட் தியரி கிளாஸஸ் மாதிரியும் 6 மந்த்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நம்ம இந்த ஏஎன்எம் கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த அட்மிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து மினிமம் ஏஜ் ஆஃப் 17, அதாவது 17 இயர்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிருந்துருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் அட்மிஷன் என்ன அப்படின்னா 35 இயர்ஸ் இருக்கலாம். அதாவது நம்ம 17லேருந்து 35 இயர்ஸ்க்குள்ளே நம்ம இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட மினிமல் எஜுகேஷ்னல் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம 12th பாஸ் ஆகிருக்கணும். அது எந்த போர்டாக இருந்தாலும் பரவாயில்ல. சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, எஸ்எஸ்எஸ்சிஇ, ஹெச்எஸ்சிஇ இந்த மாதிரி எல்லா போர்டில் படித்தவங்களுமே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஏஎன்எம் கோர்ஸோட சிலபஸ், அதாவது சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா மெயினாக வந்து 4 மெயின் சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், ஹெல்த் ப்ரொமோஷன், ப்ரைமரி ஹெல்த் கேர் நர்சிங், சைல்டு ஹெல்த் நர்சிங். ஸோ இதில் வந்து தியரி கிளாஸஸ் எவ்வளோ ஹார்ஸு, டெமான்ஸ்ட்ரேஷன் எவ்வளோ ஹார்ஸ், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸு, கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ ஹார்ஸ்னு அப்படின்னு டோட்டலாக எவ்வளோ ஹார்ஸ்னால் 172 ஹார்ஸ். இதை எப்படியெல்லாம் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்கில் தியரி கிளாஸஸ் வந்து 120 ஹார்ஸும் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு 50 ஹார்ஸும், அதாவது டோட்டலாக 170 ஹார்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு 10 ஹார்ஸ், கம்யூனிட்டி வந்து 100 அண்ட் இதோட டோட்டல் 110 ஹார்ஸாக இருக்கணும். அப்புறம் ஹெல்த் ப்ரொமோஷனுக்கு கீழே 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதாவது நியூட்ரிஷன், ஹியூமன் பாடி அண்ட் ஹைஜீன், என்விரான்மெண்டல் சானிடேஷன், அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மென்டல் ஹெல்த் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹெல்த் ப்ரொமோஷனில் வந்து டோட்டலாக 120 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, நியூட்ரிஷனுக்கு 35, பாடி அதாவது ஹியூமன் பாடி அண்ட் ஹைஜீனுக்கு 35, என்விரான்மெண்டல் சானிடேஷனுக்கு 20, மென்டல் ஹெல்த்துக்கு 30 ஹார்ஸ் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக 120 ஹார்ஸ். அப்புறம் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தோன்னா டோட்டலாக 75 ஹார்ஸ். இதை வந்து எல்லா அதாவது நியூட்ரிஷன், ஹியூமன் பாடிக்கு 20 ஹார்ஸ் ஆகவும், என்விரான்மெண்டல் சானிடேஷனுக்கு 15 ஹார்ஸ் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு 10 ஹார்ஸ் அப்படின்னு டோட்டலாக 75 ஹார்ஸ். இதோட டோட்டலில் வந்து மொத்தமாக 195 ஹார்ஸு ஹெல்த் ப்ரொமோஷனுக்கு. அதுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு 20 ஹார்ஸ் அண்ட் கம்யூனிட்டிக்கு 180 ஹார்ஸ். இதோட டோட்டல் 200 ஹார்ஸ். நெக்ஸ்ட்டாக ப்ரைமரி ஹெல்த் கேர் நர்சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா தியரி கிளாஸஸ் வந்து 130 ஹார்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் 150 ஹார்ஸ். இதோட டோட்டல் 280 ஹார்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் 90 ஹார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி பேஸில் 300 ஹார்ஸ், டோட்டலாக 390 ஹார்ஸ். இந்த ப்ரைமரி ஹெல்த் கேர் நர்சிங்க்கு கீழே 5 சப்டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. இன்ஃபெக்ஷன் அண்ட் இம்யூனைசேஷன், கம்யூனிகபிள் டிசீஸ், கம்யூனிட்டி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ப்ரைமரி மெடிக்கல் கேர், ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் ரெஃபரல் அப்படின்னு 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இந்த 130 ஹார்ஸை இதுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் அண்ட் இம்யூனைசேஷனுக்கு தியரி பார்ட்டில் 25 ஹார்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷனில் 20 ஹார்ஸ். இதோட டோட்டல் 45 ஹார்ஸ். அண்ட் கம்யூனிகபிள் டிசீஸ் செக்ஷனில் தியரியில் 40 ஹார்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷனில் 25 ஹார்ஸ். இதோட டோட்டல் 65 ஹார்ஸ். அண்ட் ஹாஸ்பிட்டல் கம்யூனிட்டி அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, அதை விட்டலாம். அப்புறம் கம்யூனிட்டி ஹெல்த் ப்ராப்ளம்ஸில் 30 ஹார்ஸ் ப்ளஸ் 50 ஹார்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் 80 ஹார்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க. அது தியரி டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு. அண்ட் ப்ரைமரி ஹெல்த் கேரில் தியரிக்கு 20 ஹார்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு 20 ஹார்ஸ். இதோட டோட்டலாக 40 ஹார்ஸ். ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் ரெஃபரலில் 25 ஹார்ஸ் ஃபார் தியரி அண்ட் 35 ஹார்ஸ் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் டோட்டலாக 60 ஹார்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சைல்டு ஹெல்த் நர்சிங்கில் டோட்டலாக 75 ஹார்ஸ். இதில் தியரி சைல்டு ஹெல்த் நர்சிங்கில்
தியரி 75 ஹார்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு 110 ஹார்ஸ் அண்ட் டோட்டலாக 185 ஹார்ஸ். இதோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 80 ஹார்ஸ் ஃபார் ஹாஸ்பிட்டல், 100 ஹார்ஸ் ஃபார் கம்யூனிட்டி. இதோட டோட்டலாக 180 ஹார்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட ஃபுல்லாக டோட்டல் ஹார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தியரிக்கு 455 ஹார்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு 385 ஹார்ஸ் அண்ட் டோட்டலாக 835 ஹார்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 200 ஹார்ஸ், கம்யூனிட்டி பேஸ்டில் 680 ஹார்ஸ் அண்ட் இதோட டோட்டல் 880 ஹார்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதோட டோட்டலாக வந்து 172 ஹார்ஸ். இது வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் இயர் பற்றினது. இனி நம்ம செகண்ட் இயரை பார்க்கலாம். ஸோ செகண்ட் இயரை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் தான் நமக்கு வந்து தியரி கிளாஸஸ் இருக்கும் அண்ட் அதோட நெக்ஸ்ட் பீரியட் வந்து இன்டர்ன்ஷிப் பீரியடாக இருக்கும் நமக்கு. இதோட இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மிட்வைஃபரியும் ஹெல்த் சென்டர் மேனேஜ்மெண்ட், இந்த 2 மட்டும்தான் இருக்கும். இதோட தியரி பார்ட்டில் மிட்வைஃபரியோட கிளாஸ் ரூம் ஹார்ஸ், அதாவது செகண்ட் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா தியரியில் 200 ஹார்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷனில் 160 ஹார்ஸ் அண்ட் இதோட டோட்டல் 360 ஹார்ஸ். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் 220 ஹார்ஸ் அண்ட் கம்யூனிட்டியில் 160 ஹார்ஸ், டோட்டல் 380 ஹார்ஸ். அண்ட் ஹெல்த் சென்டர் மேனேஜ்மெண்ட்டில் தியரியில் 40 ஹார்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷனில் 40 ஹார்ஸ், டோட்டல் 80 ஹார்ஸ். ஹாஸ்பிட்டல் ஹார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இல்லை. கம்யூனிட்டி 60 ஹார்ஸ், இன் டோட்டல் 60 ஹார்ஸ். டோட்டல் ஹார்ஸ் இன் தியரி வந்து 240, டெமான்ஸ்ட்ரேஷன் 200, டோட்டல் 440. ஹாஸ்பிட்டலில் 220 ஹார்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், கம்யூனிட்டி 220 ஹார்ஸ் அண்ட் இதோட டோட்டல் 440 ஹார்ஸ். ஸோ டோட்டலாக 880 ஹார்ஸை வந்து செகண்ட் இயரில் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸில் கவர் பண்ணுவாங்க அண்ட் 440 ஹார்ஸ் ஃபார் கிளாஸ் ரூம் செக்ஷன் அண்ட் 440 ஹார்ஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இதோட நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸில் மிட்வைஃபரி, சைல்டு ஹெல்த், கம்யூனிட்டி ஹெல்த் அண்ட் ஹெல்த் சென்டர் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறனால தியரி கிளாஸஸ்லாம் ஒன்றும் இருக்காது. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் மிட்வைஃபரியில் ஹாஸ்பிட்டல் ஹார்ஸ் வந்து 240 ஹார்ஸ் அண்ட் கம்யூனிட்டியில் 240 ஹார்ஸ் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக 480 ஹார்ஸ். சைல்டு ஹெல்த்தில் ஹாஸ்பிட்டலில் 80 ஹார்ஸ், கம்யூனிட்டியில் 160 ஹார்ஸ், இதோட டோட்டலாக 240 ஹார்ஸ். அப்புறம் கம்யூனிட்டி ஹெல்த் அண்ட் ஹெல்த் சென்டர் மேனேஜ்மெண்ட்டில் கம்யூனிட்டியில் மட்டும் 160 ஹார்ஸ் அண்ட் டோட்டல் 160 ஹார்ஸ். நம்ம டோட்டல் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னா 880 ஹார்ஸ் அண்ட் இந்த 880 ஹார்ஸ், அதாவது 1760 ஹார்ஸை வந்து நம்ம ஃபுல்லுமே கம்பல்சரியாக இந்த இன்டர்ன்ஷிப்பில் அட்டன் பண்ணி ஆகணும். அப்படி இல்லாட்டினாலும் கூட 80% மேக்ஸிமம் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும் அண்ட் 4 தியரி பேப்பர்ஸ் அண்ட் 2 ப்ராக்டிக்கல் செக்ஷன்ஸ் இருக்கும். தியரி பார்ட்ஸில் வந்து கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங்கில் எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு 75 மார்க்ஸ், இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ்க்கு 25 மார்க்ஸ். டோட்டல் டியூரேஷன் வந்து 3 ஹார்ஸாக இருக்கும். அப்புறம் தியரி பேப்பர் 2ல் வந்து ஹெல்த் ப்ரொமோஷனாக இருக்கும் அண்ட் அதோட எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் 70 மார்க்ஸ், இன்டர்னல் அசஸ்மெண்ட் 25 மார்க்ஸ் அண்ட் இதோட டியூரேஷன் வந்து 3 ஹார்ஸாக இருக்கும். தியரி பேப்பர் 3ல் வந்து பிரைமரி ஹெல்த் கேர் நர்சிங் எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட்டோட மார்க் 75 அண்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டோட மார்க் 25 அண்ட் டியூரேஷன் 3 ஹார்ஸ். அண்ட் தியரி பேப்பர் 4ல் சைல்டு ஹெல்த் நர்சிங்காக இருக்கும். எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் 75 அண்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட் 25 மார்க்ஸ் அண்ட் இதோட டியூரேஷன் 3 ஹார்ஸ் தான். ப்ராக்டிக்கல்ஸில் வந்து கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் அண்ட் ஹெல்த் ப்ரொமோஷனாக இருக்கும். இதோட எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் 100 மார்க்ஸ் அண்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டும் 100 மார்க்ஸ். அண்ட் ப்ராக்டிக்கல் 2ல் வந்து சைல்டு ஹெல்த் நர்சிங், இதோட எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் 100 மார்க்ஸ் அண்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட் 100 மார்க்ஸ். டோட்டலாக 500 மார்க்ஸ் எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு அண்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு 300 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இயரோட ஃபுல் டோட்டல் வந்து 800 மார்க்ஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர் எண்டில் 2 தியரி பேப்பர்ஸ் அண்ட் 2 ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் இருக்கும். அண்ட் தியரி பேப்பர் 5ல் மிட்வைஃபரி எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட்டில் 75 மார்க்ஸ், இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் 25 மார்க்ஸ் அண்ட் டியூரேஷன் 3 ஹார்ஸ். அண்ட் தியரி பேப்பர் 6ல் ஹெல்த் சென்டர் மேனேஜ்மெண்ட், அதோட எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் 75 அண்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட் 25 மார்க்ஸ். ப்ராக்டிக்கல் 3 வந்து கோர்ஸ் மிட்வைஃபரி அண்ட் எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் 100 மார்க்ஸ் அண்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கும் 100 மார்க்ஸ் தான். ப்ராக்டிக்கல் 4ல் primary health care and health center management and இதோட external assessment 100 marks and internal assessmentக்கும் 100 marks தான். external marks 350 and internal marks 250 அப்படிங்கிற மாதிரி இதோட grand total for second year வந்து 600 marks இருக்கும். நீங்கள் இந்த ஏஎன்எம்